ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாய்தாஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒரு நவம்பர் 2025 நடந்த எக்ஸாமுக்கு உண்டான கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். அந்த நவம்பர் 2025 கொஷின் பேப்பரில் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். இந்த பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த 3 இயருக்கு உண்டான கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க, செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிறவங்க முதல்ல உங்களுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் 6 பேப்பர், செகண்ட் இயருக்கு ஒரு 5 பேப்பர் இருக்குது, தேர்ட் இயர்னால் 5 பேப்பர். ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் ஒரு பேப்பர் கூட இருக்கும். அது என்ன பேப்பர் அப்படின்னு பார்த்தா என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், இந்த இவிஎஸ் சொல்லுவாங்க. அந்த பேப்பர் வந்து மட்டும் தான் கூட இருக்கும், மற்றது 5 பேப்பர் அப்படியே இருக்கும். அதேமாரி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயருக்கு லாங்குவேஜ் பேப்பர் 2 இருக்கும். அதாவது தமிழ் 1, இங்கிலீஷ் 1, 2 பேப்பர் ஃபஸ்ட் இயருக்கு இருக்கும். அதேமாதிரி செகண்ட் இயருக்கும் தமிழ், இங்கிலீஷ் இருக்கும். தேர்ட் இயர் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் பேப்பர் இருக்காது, உங்களுக்கு அலைடும், உங்களோட மேஜர் பேப்பர் மட்டும் இருக்கும். அதேமாரி ஃபஸ்ட் இயருக்கு மேஜர் பேப்பர் 2, அலைடு 1. அதேமாதிரி செகண்ட் இயருக்கும் 2 மேஜர், ஒரு அலைடு இருக்கும். இதான் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேப்பர். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேஜர் பேப்பர் 2, அலைட் பேப்பர் 1, மொத்தம் 5 பேப்பர் இருக்கும். அந்த ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா இவிஎஸ் பேப்பர். தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு மேஜர் பேப்பர் வந்து 3 இருக்கும், 2 அலைட் பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரோட பேர்லாம் இதிலே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் பேப்பர் நேம்லாம். அந்த ஃபஸ்ட் இயரோ, செகண்ட் இயரோ, நீங்கள் தேர்ட் இயர் என்ன இயர் படிக்கிறீங்களோ முதல்ல உங்களுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அதில் பார்த்துக்குங்க. இந்த பேப்பருக்கு உண்டான கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ், அதாவது நவம்பர் 2025 கேட்ட கொஷின் பேப்பரை பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இந்த கொஷின் பேப்பர் பார்க்குறப்ப எப்படி படிக்கணும், எப்படி கொஷின் கேட்டிருப்பாங்க, என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க கொஷின் பேப்பர் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு உண்டான பேப்பர். இந்த ஃபஸ்ட் இயருக்கு உண்டான ஃபஸ்ட்டு மேஜர் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ரா அண்ட் கால்குலஸ். அந்த பேப்பர் சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா NSS-M1. NSS-M1 இதுதான் வந்து உங்களோட மேஜர் பேப்பர், ஃபஸ்ட் பேப்பர். அல்ஜிப்ரா அண்ட் கால்குலஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நவம்பர் 2025 கேட்ட கொஷின். இதில் உங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 100 மார்க் கொஷின் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக 100 மார்க் இருக்கும். இந்த 100 மார்க்கில் வந்து 40 மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் பாஸ். இந்த மார்க் இது கொஷின் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல ஃபுல்லாக வந்து 2 மார்க் கொஷின், 2 மார்க் இருக்கும், ஒரு 20 மார்க் ஆச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 மார்க் வந்து 5 இருக்கும், அப்போது 30 மார்க் ஆச்சு, மொத்தம் 50 மார்க் ஆச்சு. அடுத்தது 10 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்கும். யூனிட் வைஸ் ஒவ்வொரு 10 மார்க், ஒரு 5 மார்க், 2 2 மார்க், இது மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அந்த 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 10மே கம்பல்சரி எழுதணும். அதேமாதிரி 6 மார்க் பொறுத்த வரைக்கும் எய்தர் ஆர் டைப், நீங்கள் ஏற்கனவே 12th இருக்கிற மாதிரி 2 கொஷின் கொடுத்து 1 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு யூனிட்லேயும் 2 கொஷின் இருக்கும். அந்த 2 கொஷினில் ஏதாவது ஒரு கொஷின் எழுதினா போதும். கொஷின் எல்லாமே தமிழ், இங்கிலீஷ் 2லேயுமே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஆன்சர் எழுதுகிறப்ப தமிழ், இங்கிலீஷ் எழுதணும்னாலும் எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 15, ஒரு 5 கொஷின் இருக்கும். அது 10 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 கொஷின் இருக்கும். இந்த 5 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 6 மார்க் கொஷின் மாதிரி எய்தர் ஆர் டைப்பில் இருக்கும். இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் கேட்ட கொஷின், பேப்பர் 1, இந்த அல்ஜிப்ரா அண்ட் கால்குலஸ் இந்த பேப்பர். இந்த கொஷினே படிச்சுக்கிட்டிங்கனாலே இதுலேயும் கொஞ்சம் கொஷின் வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அடுத்த பேப்பர் பார்த்திங்கன்னா NSS-M2, 2வது மேஜர் பேப்பர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இந்த பேப்பர். இதுக்குமே வந்து 2 மார்க் வந்து ஒரு 10 2 மார்க் இருக்கும், 6 மார்க் ஒரு 5 இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க் ஒரு 5 கொஷின் இருக்கும். டென் மார்க் பார்த்திங்கன்னா 10 மார்க், இந்த 10 மார்க்கும் 6 மார்க்கும் எய்தர் ஆர் டைப்பில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். 2ல் 1 நீங்கள் எழுதிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது உங்களுக்கு மேஜர் பேப்பர், ஃபஸ்ட் இயருக்கு உண்டானது. அடுத்தது பார்த்திங்கன்னா அலைட் பேப்பர். அலைடு என்ன பேப்பர் அப்புறம் அலைட் பேப்பர்னால் NSS-MY1. என்ன அலைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மேத்ஸுக்கு ஃபஸ்ட் இயருக்கு உண்டான அலைட் பேப்பர். அலைட் பேப்பரோட கொஷின், இந்த அக்கௌண்டன்சி கொஷினோட கொஷின் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ், இங்கிலீஷ் 2லேயுமே இருக்கும். உங்களுக்கு 2 மார்க், 6 மார்க், அதுக்கப்புறம் 10 மார்க் இந்த பேட்டர்னில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட இந்த ஃபஸ்ட் இயருக்கு உண்டான கொஷின் பேப்பர் முடிந்தது. ஏன்னா 2 மேஜர், ஒரு அலைடு, 3 பேப்பர் ஆச்சு. அது இல்லாமல் தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இதோட சேர்த்து மொத்தம் 6 பேப்பர் இந்த ஃபஸ்ட் இயருக்கு முடிச்சு.
இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்க்கெலாம் எல்லாமே காமன் பேப்பர், தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே. அதனால் வந்து அந்த காமனாக இருக்க பேப்பரை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயராக இருந்தால் ஃபஸ்ட் இயருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், செகண்ட் இயர்னால் செகண்ட் இயருக்கு உண்டானது போட்டிருக்கோம். அதனால் மீதி இருக்கிறது வந்து அவங்க சப்ஜெக்டில் இருக்கிற அலைடும் மேஜர் பேப்பர் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேப்பரோட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் பேப்பர் முடிஞ்சு. ஃபஸ்ட் இயருக்கு இந்த 3 பேப்பர், 2 மேஜர், அதுக்கப்புறம் ஒரு அலைடு அக்கௌண்டன்சியோட இந்த ஃபஸ்ட் இயருக்கு உண்டான 6 பேப்பர் முடிஞ்சு. கொஷின்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட் இயர். கொஞ்சம் இங்கே அக்கௌண்டன்சி அலைட் பேப்பர் எப்படி இருக்குது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து செகண்ட் இயருக்கு உண்டானது. செகண்ட் இயருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஜர் பேப்பர் ஒரு 3 மேஜரும் 2 அலைட் பேப்பர், 2 மேஜர், ஒரு அலைட் பேப்பர், அதுக்கப்புறம் தமிழ் இங்கிலீஷ் அது இருக்குது. மேஜர் பேப்பர் ஃபஸ்ட் மேஜர் பேப்பர் பார்த்திங்கன்னா NSS M3 3வது மேஜர் பேப்பர் இது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபோரியர் சீரிஸ் அண்டு வெக்டர் அனலைசிஸ் இந்த இதில் இருக்கும் கொஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஷின்லாம் ஈஸியாக தான் இருக்கும். 100 மார்க்ஸ் கொஷின் இருக்கும். எல்லாமே 100 மார்க்ஸ் உள்ளது. 2 மார்க் ஒரு 2 மார்க்ஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. தேவைப்படுறாங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க ஃபுல்லாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்சோடனே 6 மார்க் கொஷின் இருக்குது. இந்த 2 மார்க் முடிஞ்சோடனே உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 6 மார்க் ஆரம்பிச்சிடும். இந்த 10th கொஷின் முடிஞ்சோடனே 6 மார்க்கு, 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் இருக்க கொஷின் நம்பர் இருக்கிறதெல்லாம் 2 மார்க், 11 to 15 வரைக்கும் இருக்கிறது 6 மார்க், 16 to 20 உங்களுக்கு 10 மார்க் கொஷின் இருக்கும். எல்லாமே இதரா டைப்பில் இருக்கும். 10 மார்க் அண்டு 6 மார்க் கொஷின். 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் எழுதணும். ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. இதெல்லாம் ரெகுலராக கேட்குற கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் நல்லா பார்த்துங்க. அடுத்த மேஜர் பேப்பர் பார்த்திங்கன்னா NSS M4 அந்த கோடு. என்ன பேப்பர் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் சி ப்ரோக்ராமிங் இந்த கொஷின் பேப்பர். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் வந்து 2 மார்க் இருக்குது. மொத்தம் 20 மார்க் ஆச்சு. அடுத்து வந்து 6 மார்க்கில் ஒரு 5, 30 மார்க் ஆச்சு. மொத்தம் 50 இது வரைக்கும். இது முடிஞ்சோன்னா உங்களுக்கு நேராக என்ன பேப்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட் சியில் வந்து 10 மார்க் கொஷின் ஒரு 5 இருக்கும். அதில் ஒரு 50, மொத்தம் 100 மார்க் ஆச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அலைட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் NSS MY2 அங்கே அக்கௌண்டன்சி ஃபஸ்ட் இயரில் படிப்பீங்க. செகண்ட் இயரில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிப்பீங்க. அதில் உண்டான பேப்பர் 2 மார்க். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் 5 6 மார்க் கொஷின். எல்லாமே கொஷின் பேப்பர்டன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது 10 மார்க் ஒரு 5 கொஷின். மொத்தம் 100 மார்க்ஸுக்கு இருக்கும். நீங்கள் 40 மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ். இதை விட உங்களுக்கு செகண்ட் இயருக்கு உண்டான மேஜர் அண்ட் அலைடு ஒரு 3 பேப்பர் முடிஞ்சு. ஏற்கனவே தமிழ் இங்கிலீஷுக்கு காமனாக போட்டிருக்கோம், பார்த்துக்குங்க. அடுத்தது ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு 3 மேஜர் பேப்பர் 2 அலைட் பேப்பர் இருக்கும். இந்த 3 மேஜர் பேப்பர் ஃபைனல் இயரில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் அல்ஜிப்ரா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் இருக்கும். புக்லெட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து 2 சைடுமே டைப் ஆன மாதிரி இருக்கும். ஏற்கனவே 2 மார்க் 2 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் 6 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின் இருக்கும். 30 மார்க்குக்கு இருக்கும் ஏதரா டைப்பில். அடுத்தது 10 மார்க் கொஷின். 10 மார்க் கொஷினுமே 5 கொஷின் இருக்கும். 16 to 20 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு 10 மார்க். அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கொஷின் இருக்கும். மொத்தம் இதில் ஒரு 50, மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்குக்கு கொஷின் இருக்கும். அடுத்த மேஜர் பேப்பர் ஃபைனல் இயர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேஜர் பேப்பர் தான் உங்களுக்கு. அதாவது 3 மேஜர் 2 அலைட். அடுத்த மேஜர் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரியல் அனலைசிஸ் NSS M6 அந்த சப்ஜெக்ட் கோடு வந்து அதான் வரும். பார்த்திங்கன்னா 2 மார்க் ஒரு 10, 6 மார்க் ஒரு 5, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க் ஒரு 5, மொத்தம் 50 மார்க்குக்கு இருக்கும். இதில் டோட்டலாக 100 மார்க் கொஷின் இருக்கும். அடுத்த 3வது மேஜர் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NSS M7, அதாவது மெக்கானிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் 2 சேர்ந்தது தான் மெக்கானிக்ஸ் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் இருக்கும்.
5 வந்து பார்த்திங்கன்னா 6 மார்க் கொஷின் இருக்கும். அதுக்கப்புறம் 5 10 மார்க் கொஷின், டோட்டலாக 100 மார்க்ஸ் இருக்கும். உங்களுக்கு 40 மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ் மார்க். உங்களுக்கு அடுத்த அலைட் பேப்பர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அலைட் பேப்பர் ஆப்ரேஷன் ரிசர்ச், இந்த ஓஆர்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் பேப்பர், இதோட சப்ஜெக்ட் கோட் NSS MAP 1. இந்த இதில் 2 மார்க் ஒரு 10 2 மார்க், அது முடிஞ்சதுக்கப்புறம் 6 மார்க் ஒரு 5 6 மார்க் கொஷின், அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 5 10 மார்க் கொஷின், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 20 30 அதுக்கப்புறம் 50, மொத்தம் 100 மார்க்குக்கு கொஷின் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் இருக்கிற கொஷினையும் கூட நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இதை கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நல்லா பார்த்துக்கலாம். அடுத்த அலைட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா தியரி ஆஃப் கிராஃப்ஸ். இந்த தியரி ஆஃப் கிராஃப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா NSS MAP 2 இதான் சப்ஜெக்ட் கோட். இதுக்கும் 2 மார்க்ஸ் ஒரு 10 2 மார்க், 5 6 மார்க், 5 10 மார்க்கோட கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான கொஷின் பேப்பர், இந்த ஃபைனல் இயருக்கு உண்டான கொஷின் பேப்பர் முடிந்தது. இந்த வீடியோவிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு உண்டான உங்களோட மேஜர் அலைட் பேப்பர் எல்லாமே பார்த்துட்டோம். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு உண்டான தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே காமன் பேப்பர் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில். அதேமாதிரி காமன் பேப்பர் வந்து ஃபஸ்ட் இயருக்கு ஒரு 3 பேப்பர், அதுக்கப்புறம் செகண்ட் இயருக்கு ஒரு 2 பேப்பர் இருக்கும். அதாவது தமிழ் இங்கிலீஷ். ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் எக்ஸஸாக உங்களுக்கு ஒரு பேப்பர் கூட என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. இதுக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுங்க. அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்கள் கொஷின் பேப்பர் அடுத்தடுத்து போட்டு விட்றோம். ஸோ நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டு விட்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.